அஜித்தின் தாய்க்கு சிலை வைக்கும் முதலமைச்சர் விஜய் எங்கே தெரியுமா? பரபரப்பை கிளப்பிய முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பு. அதாவது சமீபத்தில்தான் நடிகர் அஜித்தின் தாய் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார். இவரது இறப்புக்கு பலரும் இரங்கல்களை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அஜித் வீட்டிற்கு சென்று அஜித்துக்கு ஆறுதல் கூறியிருந்தார். இந்த ஒரு காட்சி தமிழகம் முழுக்க வைரலானது. அதாவது என்னதான் இந்த இருவரும் சினிமாவில் போட்டி நடிகராக இருந்தாலும் கூட பர்சனல் வாழ்க்கையில் நண்பர்களாவார்கள். அதுவும் விஜய் அவர்கள் முதல்வராக ஆனதற்கு பிறகும் கூட அஜித்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது நேரடியாக வந்து கலந்து கொண்ட இந்த ஒரு விஷயம் தமிழகம் முழுக்க பேசுபொருளாக மாறியது. அது மட்டுமில்லாமல் நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரையில் இவர் ஒரு சாதாரண நடிகர் என்று மட்டுமே ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் இவர் கார் ரேஸில் கலந்து கொண்டு இந்தியாவுக்காக முக்கியமான பதக்கங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்திய அளவில் இவர் உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய அளவில் மிகவும் முக்கியமான ஒரு நபர்தான் நடிகர் அஜித்குமார். அதே சமயம் இவருடைய குடும்ப பின்னணி என்பது தமிழகத்தை சார்ந்தது கிடையாது என்றும் அஜித் ஒரு தமிழனே கிடையாது என்றும் இங்குள்ள சில அரசியல் கோஷ்டிகள் கூறி வருகிறது. ஆகவே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அதேபோல இந்தியாவிற்கே பெருமை தேடி கொடுத்த அஜித்துக்கு பெருமை தேடி கொடுக்கும் விதமாகவும் சமீபத்தில் இறந்து போன அஜித்தின் தாயின் உருவ சிலை ஒன்றை மெரினாவில் கட்டப்போவதாக, அதாவது முதல்வர் விஜய் தரப்பில் கட்டப்போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்படி செய்யும்போது இது அஜித்துக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமையாக மாறும். அதே சமயம் அஜித்தை இங்கு தமிழர் இல்லை என்று சொல்லும் சில அரசியல் கோஷ்டிகளுக்கும் சரியான பதிலடி கொடுப்பது போலவும் மாறிவிடும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் நடிகர் அஜித்தின் தாயுடைய உருவ சிலையை மெரினாவில் மிக பிரம்மாண்டமான அளவில் கட்டுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் முதல்வர் விஜய் தரப்பில் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே இப்படி செய்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பலரும் விஜய் இப்படி செய்வது அஜித் ரசிகர்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என்று குறை கூறி வருகின்றனர். ஆக மொத்தம் இதில் என்னதான் அரசியல் என்பது இருந்தாலும் கூட முதலமைச்சர் விஜய் செய்ய போகும் இந்த செயல் என்பது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் சினிமாவில் போட்டி நடிகராக இருந்தாலும் அதே சமயம் இப்போது தமிழகத்துடைய முதல்வரான ஆன பிறகும் கூட தனக்கு போட்டி நடிகராக இருந்த ஒருவரை பெருமைப்படுத்துவது என்பது உண்மையிலேயே சிறந்த குணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட குணமுடைய ஒரு முதலமைச்சரை தமிழகம் இப்போது பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்க, முதலமைச்சர் விஜயின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.